மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்றக் கட்சியின் தலைவர் சி.என். ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். சௌமியா வந்து பத்திரகாளி அப்படியே பயப்படுவான். இவன் ராமதாசும் பயப்படுவான், பொண்டாட்டியும். போய் நேரம் வீட்டில் பலர் ரெண்டு போட்டு விடுச்சுன்னா சரியா போச்சு கதை. நான் சொல்றது கேளு, உங்கள் வீட்டுக்காரனை ஒழுங்கா இருக்க சொல்லி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. நாங்கள் வளரோம், நாங்கள் தான் மேலே வரோம். பாமகல என்ன நடக்குது? ஏற்கனவே செயற்குழுவுல ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அது முகுந்தன் அவரை இளைஞர் அணி தலைவரா நியமிக்கும்போது, அங்க மறுப்பு தெரிவிச்சாரு. பனையூர்ல நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் வாங்கலாம் சொல்லியிருந்தாரு. மீண்டும் திடீர்னு தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு, இனிமே நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன நடக்குது தந்தைக்கும் மகனுக்கும்? அதாவது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், நான் ஏற்கனவே இந்த ஊழலெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன், இதுக்கு யாருன்னா பிஜேபி தான் என்னை காப்பாற்றணும். இப்போ ஏற்கனவே பாட்டியாலா கோர்ட்டு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கார். தெரியும் எதற்காக. அது மருத்துவக் கல்லூரி உரிமம் வழங்கியது. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அந்த படிப்புக்கு திரும்ப அவர் சாங்ஷன் பண்ணது. இது அதுக்கு அடுத்தது இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது எய்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா கல்லூரி, அதனுடைய செயலாளர் இருந்தார் இல்லைங்களா கேதன் தேசாய். அந்த கேதன் தேசாய் வீட்டில் ரைடு விடும்போது இந்தியாவிலே இதுவரையில எடுக்காத அளவுக்கு 1600 கோடி ரூபாய் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த 1600 கோடி ரூபாயை கவுண்டிங் மிஷின் வச்சு எண்ண முடியலன்னு பக்கத்தில் இருக்கிற 3 மாவட்டத்திலேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களை எடுத்துகிட்டு அதை எண்ணி பண்டல் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அது அடுத்தது ஒரு வீட்டில் இதுவரையிலும் வரலாற்றிலே இல்லை, ஒரு ஏர்போர்ட்டில் இல்லை வேறு எங்கே மடக்கி போச்சா 10 கிலோ தங்கம் கண்டுபிடிச்சிட்டு வந்தவங்க. இது 7000 கிலோ 7 டன் தங்கத்தை லாரியில் ஏற்றி எடுத்துகிட்டு போனாங்க. இந்த வழக்கெல்லாம் அன்புமணி பேரில் இருக்குது. இந்த வழக்குக்கு பாட்டியாலா கோர்ட்டில் நடக்குது. இவங்க பிஜேபி அந்த வழக்குகளை அப்படியே வச்சுருக்காங்க. கோல்ட் ஃப்ரீசரில் போட்ட மாதிரி அப்படியே விட்டாங்க. அவங்க இனிஷியேட் பண்ணி விட்டாங்கன்னா இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் இது டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் நின்றுடும் வீட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பிடிச்சின்னு போய் உடனே ஜெயிலில் தான் போடுவாங்க. இதுலேருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்காக தான் ஒரு இந்த வேலையெல்லாம் தகுடுத்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும், போன தடவை என்னாச்சு, சட்டமன்ற தேர்தலில் 9 மணி வரலும் 11 மணி வரலும் பேசுகிறாங்க. அதிமுக கூட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் காலையில் 4 மணிக்கு தைலாவரத்தை கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு மாறிக்கிட்டாங்க. எது கூட பிஜேபி கூட. ராமதாஸ் பிஜேபி பற்றி என்னெல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. பிஜேபி அது ஒரு கட்சியா, ஏதாவது நிர்வாக திறமைக்கு என்ன மார்க் போடுறது, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மார்க் போடுங்களே சொல்லுங்கன்னதுக்கு, பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது மார்க் இருந்தால் சொல்லுங்கப்பா போடுறேன்னாரு. கரெக்டுங்களா? அடுத்தது இந்த பாமகக்காரங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் மறந்தும் நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது, நீங்கள் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க. ஏன் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்கன்னா அதுக்கும் அவரே பதில் சொல்கிறாரு. அது ஒன் வே டிராஃபிக், போனவங்களாம் அங்கேருந்து வரல, இந்த கட்சிக்கு வரல, மீதி கட்சிக்கு போனவங்களாம் வந்தாங்க, அதனால் அதுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே சார்? நேற்றைக்கு கூட்டணி அதிமுக பாஜக அமைச்சிருக்காங்க. இல்லை அரசியலை நான் கரெக்டு நீங்கள் சொல்கிறது. அரசியல் எங்கள் கூட்டணி அங்கே கூட்டணி நீ பச்சுவந்தி மாதிரி மாறி போகிறது கூட தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு கூட்டணியில் வரும்பொழுது எதிர்கட்சி விமர்சனம்னு ஒன்று இருக்குதுல்ல, இதுவரையில் இருந்த கட்சியை இப்போ என்ன சொன்னீங்க, அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அது வைத்தால் தாயோடு சேயோடு தகாத உறவு வச்சதுக்கு சமம், இதை விட கேவலமாக பேச முடியாது. அப்புறம் அதிமுக கூட கூட்டணிக்கு போனீங்களே, நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் கூட்டணி போகிறத பற்றியோ மாற்றதை பற்றியோ இல்லை. அப்புறம் திமுகவோட கூட்டணி, திமுக என்ன சொன்னீங்க, பெரிய அண்ணன் கோவணத்தை அவுக்கிறதுக்கு முன்னாடி ஓடியாந்துட்டேன். அவர் என்ன தீட்டி அனுப்புனார், போக்கிடமற்றவர்கள், அனாமதை பேர் வழி போயிட்டு வான்னு அனுப்புறேன்னு சொன்னார் கருணாநிதி. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இந்த சமுதாயத்தை இப்போ பேசுறதுனால என்னமோ சமுதாயமே ராமதாஸ் பின்னாடிக்கிற மாதிரி மக்கள் தப்பாக நினைக்கிறாங்க வன்னியர்களை. அரசியல் இதுலேயும் சரி, மற்ற இடத்துலையும் பொது வெளியிலையும் இவனுடைய பேச்சு தானே இந்த மாதிரி இருக்குது, அதுதானே நம்ம சொல்கிறோம். நீ ஏன் அந்த மாதிரி பேசுகிற? இப்போ ராமதாஸ் இது பண்ணுறார், சத்தியம்
நிறைய சத்தியம் பண்ணாரு. 3 சத்தியம் பண்ணாரு. 3 அங்க இல்ல 5 சத்தியம்மா. ஓ! உங்களுக்கு தெரியாது 5 சத்தியம். எந்த காலத்திலும் எப்பொழுதும் சங்கத்திலோ, கட்சியிலோ பதவி ஏற்க தலைவர் மாட்டேன். பதவிக்கு வர நான் மாட்டேன். பொதுச் செயலாளர் எனக்கு தெரியுமே. ம். அவர் வந்து நாங்கலாம் பேசி கூட்டத்தெல்லாம் கூட்டுனா, இப்படி ஒரு கைய வச்சுக்கின்னு ஒண்ணு ஒண்ணா சத்தியம் பண்ண வராங்க. அம்மா குடும்பத்துல மேல இருந்து சத்தியம். யாரும் மகனோ, அரசியலுக்கு மகளோ வாரிசுக்கு வரமாட்டாங்க. ம். அப்ப அதுதான் கேட்டேன். மகனோ, மகளோன்னா அப்ப அன்புமணி யாரு? டிஎன்ஏ டெஸ்டடுன்னு அந்த காலத்துலேருந்து கேட்டு தான் தகராறு. சரி அடுத்தது வந்து பாருங்க. 1000 கோடி ரூபாய் இப்பலாம் 10,000 கோடி ரூபாய் குடுத்தாலோ, சுவிஸ் வங்கியில போட்டாலோ, என்ன சொல்றாரு? ஜனாதிபதி பதவி குடுத்தாலோ, பிரதம மந்திரி பதவி குடுத்தாலோ, ராமதாஸ் இந்த கால் தூசா தான் மதிப்பான். நான் வந்து இந்த விலை போக மாட்டேன். அந்த ஜாதிய நான் விக்க மாட்டேன்னாரு. அப்புறம் அடுத்தது இன்னொன்னு. கடைசியா, நான் வந்து இந்த சத்தியங்கள்லாம் மீறின போனேன்னா, என்ன முச்சந்தில நிப்பாட்டி, சாட்டையால் அடிங்க, சவுக்கியால் அடிங்கன்னு சொன்னார். இதெல்லாம் சத்தியம் இல்ல. அவங்க அம்மா மேல சொன்ன சத்தியம். 5 சத்தியம். இதெல்லாம் பண்ணிட்டு, ஒண்ணே ஒண்ணு சொன்னார். இப்போ நான் முதலமைச்சரா அவர் ஆகல. இப்போ ஒரு முதலமைச்சர் ஆவறதுக்கு முடிவு பண்ணிட்டார். நான் சொல்லிட்டேன், இதுவரையிலும் கட்சி தலைவரா? இல்ல. கட்சிக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு? நிறுவனர். நிறுவனரே சொன்னேன். நிறுவனருக்குன்னு என்ன பதவி? அவர் நிறுவும்போது இருந்திருக்கணும். இப்போ ஒரு அமைப்பு ஏற்படும்போது இருக்கணும். சங்கத்துக்கு நிறுவனர், நீ நிறுவனரா நீ? சங்கத்துக்கு? உனக்கு 86ல உன் பொண்ணு கல்யாணத்தும் போது, இவரு வீரமணி இருக்கிறார்ல, தி.க. வீரமணி. அவரு தலைமையில கல்யாணம். அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுன்னு இருந்தது. இவங்க வந்து பெண் உரிமை பத்தி பேசுவானுங்க. அந்த பொண்ணு கொண்டு போய் அவங்க பரசுராமன்றது திருமணம் முடிச்சு குடுக்குறாங்க. என்ன வயசு அப்போ? எப்படி நீ கல்யாணம் பண்ண? அந்த கல்யாண பத்திரிக்கையில நீ வேண்டிய ஆளுக்கு குடுக்குறதுக்கு 86ல நிறுவனர்னு போட்ட. அது தவிர்த்து என்னைக்காவது உன் பேரு நிறுவனர்னு எதுல வந்திருக்குதா? முன்னாடி? இல்ல. அதுக்கப்புறம் வந்ததா? இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா ஏமாத்துறது. இப்ப பாட்டாளி கட்சி. அது வந்து ஏ.கே. நடராசன் வச்சிருந்தாரு. ம். அவர அடிச்சு புடிச்சு, அவரு தூக்கி போட்டு உடைச்சு, கால உடைச்சு, சாவுற வரலும் நொண்டியா இருந்து செத்து போயிட்டாரு. அவரு வந்து வன்னியர் குருன்னே சொல்லுவாங்க. அவரு. அவர்கிட்ட இந்த பாட்டாளி கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தீரன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ராஜேந்திரன். அந்த தீரனுடைய மருமகன் சீனிவாச ராவ். அவர் வச்சிருந்தது தான் பசுமை தாயகம். அந்த பசுமை தாயகத்தை அவனை கூப்பிட்டு இது பண்ணி, அவனை வச்சு துரத்தி விட்டு பசுமை தாயகம் அன்புமணிக்கு வந்து இப்போ அன்புமணிலேருந்து சௌமியாவுக்கு சௌமியா வந்திருக்கு. அன்புமணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிடுங்கப்பட்டது தான் எல்லார்கிட்டேயும் தான். வேற ஏதாவது அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, எல்லாம் இப்படி வந்தது தான். ஸோ இவர் வந்து என்னன்னா, இந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி இந்த கூலிப்படை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறது, போறது, வர்றது அப்படின்னு. இப்போ கூட நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. அவர் என்ன பேட்டி இதுவே போட்டார். இவரு முதல்ல எனக்கு போட்டார். இவருடைய கார் இது, இவருடைய நம்பர் இது, உலக நாடுகள்ல இருக்கவங்களாம் இவரோட அன்பா பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த காரை எங்க பார்த்தாலும் அடிங்க, உடைங்க, முகத்தை சிதையுங்க. பேட்டி எடுக்கிறவங்க முகத்தையும் சிதைக்கணும்னாங்க. இவனுக்கு என்னன்னா, பேட்டி எடுக்கிற நிருபர் வேற ஒரு பையனை போட்டு அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் கிழிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம லேமினேட்டட் இதெல்லாம் வச்சிருக்கிறேன். ம். வேண்டாம் நான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது வன்முறை சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இப்போ என்ன நடந்தது? ராமதாஸ் வந்து இப்போ எதுக்கு வந்து அமித்ஷா வரும்போது அவர் பதவியை புடுங்குறாங்க? ஏற்கனவே அன்புமணிக்கு தலைவர் பதவி குடுத்தாங்க. ம். ஒரு கௌரவ தலைவர். இதுவரையிலும் அன்புமணி வந்த பிறகு நடந்தது எதுவுமே இந்த கட்சி வளர்ச்சிக்கு நடக்கலையே. ம். இப்போ தமிழ்குமரன் காரணங்கள இல்ல உடனே சொல்ல முடியாது. நான் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. இல்ல தமிழ்குமரன் இவருடைய கோகாமணி, ஜி.கே. மணி தான் கோகாமணி. கோகாமணி பையனுக்கு இந்த லைக்கால இருக்கிறார்ல, அந்த இவரு தமிழ்குமரனுக்கு வந்து இளைஞரணி தலைவர் ஏதோ வாங்குறாங்க. கோடிக்கணக்கில் வாங்கிட்டு குடுத்தாங்க. குடுத்துட்டு அவனே துரத்தி விட்டாங்க. இளைஞரணி யாருக்கும் குடுக்கக்கூடாது அப்படின்னு. யார் இதுவும் அறிவிச்சது? ராமதாஸ். அவரே கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு பதவி கொடுத்ததை சரண்டர். அடுத்தது வந்து இந்த முகுந்தன். முகுந்தன் யாருன்னா காந்தி, ஸ்ரீகாந்தின்னு சொல்லுவான். இவனுடைய அக்கா. அக்காவுக்கு 3 பசங்க. 3 பசங்கள 2 பேர் டாக்டர் இது பண்ணிட்டான். இவரே ஒரு பொண்ணையும் கொடுத்துருக்கான். 2வது அந்த 3வது பையன் வந்து முகுந்தன்றவன் இருக்கிறான். அவனுக்கு தான் வந்து இவங்க வந்து இது கொடுக்கணும், இளைஞரணி கொடுக்கணும்னு அவர் மாட்ட சொல்றாரு, கேட்கிறாரு. ஏன் அவனுக்கு இளைஞரணி கொடுக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்றாங்கன்னா, சுசீலா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு மனைவி எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் வந்து சரஸ்வதி, 2வது மனைவி வந்து சுசீலா. அந்த சுசீலா தான் இப்போ வந்து அந்த கட்சி நடத்துறது. அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது. அவங்க சொல்ற ஆள் தான் அவங்கள பார்க்க முடியும். இந்த சுசீலாவும் திண்டிவனத்திலே இருக்கிறதுனால சுசீலா, இந்த ஸ்ரீகாந்தி, அப்புறம் வந்து ராம்தாஸ், இந்த பையன் இருக்க முகுந்தன்,
இவங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போவான் தைலாவரம் தோட்டம். ம். இந்த பாட்டின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டயும் போவான், இந்த சுசீலா கிட்டயும். ஸோ அவன் தான் இணைப்பு பாலம். நீங்க சொல்றது, போறது, எடுத்துட்டு வந்து குடு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து இவனுக்கு வரணும் அப்படின்றாரு. ஏன் அத கூட சொன்னாரு அந்த இதுல பொதுக்குழுல. ம். முன்னாடி கூட்டும்போது என்ன சொன்னாரு? நானே அன்புமணிக்கு ஃபோன் போட்டா அன்புமணி ஃபோன் எடுக்குறதில்ல. ஆமா. அப்ப நீ வந்து வேலை செய்ய மாட்ற. ம். அதனால உனக்கு உதவியா இருக்கிறதுக்காக நான் முகுந்தன போடுறேன். ம். முகுந்தனை ஏத்துக்கணுன்றாரு. முகுந்தனை ஏத்துக்க முடியாது. அவன் என்ன சின்ன பையன். ஆமா. நீ 4 மாசம் தான் அது கட்சிக்கு வந்து. இல்ல இவன் வந்து எப்ப வந்தான் கட்சிக்கு? அனுபவசாலிகள இ போடுங்க இ இல்ல அப்படின்றாரு. அனுபவசாலி. இவன் எப்ப வந்தான் கட்சிக்கு? அன்புமணி என்ற பையன் எப்ப வந்தான்? அவன் ஒரு புலி மூட்டை, புண்ணாக்கு. அவனுக்கு தெரியாது. 9ஆம் கிளாஸ் படிச்சாமான்னு ஃபெயில் ஆன உடனே தூக்கின்னு வந்து சென்ட் ஆன்ஸ்ல இதில சேர்த்து திண்டிவனத்தில அந்த எஸ்ஐஎஸ்ல ஒருத்தர் இருந்தாரு. டிபிஐல வேலை செஞ்சுக்கின்னு. 20,000 குடுத்து மார்க் போட்டு வந்தவன். நீ என்ன இத படிச்சு பாஸ் பண்ணவனா நீ? உனக்கு தெரியுமா? இல்ல ஒரு சாதாரண நிருபர் கேள்வி கேட்டா சாணிய வாங்கிக்கின்னு ஓடுறல்ல கையில. நீங்க என்ன பேச்சாற்றல் மிக்கவரா? எழுத்தாற்றல் மிக்கவரா? சிந்தனையாளரா? எதையாவது எதிர்கொள்ள தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. உன்ன மாரி ஒரு புலி மூட்டை இருக்கும்போது அவன் பரவாயில்லல்ல. இது என்ன பிரச்சனைன்னா, சொத்து. சொத்து பிரச்சனையில இவனுக்கு வந்து பெண் வாரிசு. பெண் வாரிசு தான் கோடி கோடி அடிச்சதெல்லாம் நீ வச்சிருக்கிறல்ல. போகட்டும். ஆண் அது வந்து பொண்ணா இருந்தாலும் அவனுக்கு 3 பையங்க. இந்த 3 பையன்ல 2 பேர டாக்டர் அது ஏதோ மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. ராமதாஸ் இருந்த எல்லா சொத்தும் ராமதாஸ் வந்து முதல்ல ம். கிளினிக் வச்சிருந்தார்ல. காமாட்சி அம்மன் கோயில்ல ம். வந்து வீடு இருந்தது. அது அந்த ஏரியா இருக்கிறது ஃபுல்லா அந்த இந்தியன் பேங்க், இந்தியன் ம். ஓஷ் எல்லாம் வாடகை விட்டது எல்லாம் யார்கிட்ட குடுத்துட்டாரு? காந்திக்கு. அதே மாதிரி மொலசூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த லெஃப்ட்ல இருக்க சரஸ்வதி எரிபொருள் மையம், அங்க இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் அது இது, அங்க இருக்கிற ஒரு 100 ஏக்கர் நிலம் எல்லாம் காந்தி மாதிரியே பரசுராமன் பேர்ல இருக்குது. ஸோ இவங்க வந்து அப்படி கபலீகரம் பண்ணின்னு வந்துட்டாங்க. இப்போ அந்த அறக்கட்டளை ம். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருடைய சொத்து. என்ன சொன்னாங்க? நீங்க வரலன்னா பரவால்ல. நம்ம ஒரு கல்வி கோயில் கட்டுறோம். வன்னிய மக்களுக்கு யார் வேணாலும் வந்து படிக்கலாம். இலவசமா படிக்கலாம்னு சொல்லிட்டு, அவர் வந்து அத இது பண்ணி நோட்டீஸும் போடுறாரு, எல்லாம் போடுறாரு. முன்னாடி வன்னியர் கல்வி அறக்கட்டளை. நான் வந்து பொது சொத்து வாரியம் வழக்கு போட்டு அத வந்து கொண்டு வந்தேன். 44வது சட்டம் இந்தியாவிலே ஒரு சமுதாயத்துக்கு இவ்வளோ பெரிய அறக்கட்டளை வாரியம் கிடையாது. ம். ஜனாதிபதி கையெழுத்து போட்டது. அதுல 4 பெரிய சட்டங்கள் அமுலுக்கு வரும். இப்ப அரசாங்கம் வந்து ஒரு புறம்போக்கு நிலத்தை யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். விக்கலாம். ம். பட்டா குடுக்கலாம். இல்லன்னா வந்து வேற ஏதாவது பர்ப்பஸ்க்கு ம். பயன்படுத்தலாம். ஆனா, இதுல அப்படி பயன்படுத்த முடியாது. இது யாரோ நான் எங்க தாத்தா வச்சிருந்தாரு, முப்பாட்டன் வச்சிருந்தாரு, முப்பாட்டன் வச்சிருந்தேன். ம். இப்ப நான் வச்சுக்கிறேன் குடுக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ம். அதுக்கு தான் 4 சட்டம். இது சிவில் கோட். ம். இந்த சிவில் தொகுப்பு, சட்ட தொகுப்பு, கிரிமினல். அடுத்தது வந்து ஐபிசி அந்த இது வருதுங்க. 3வது வந்து எவிடன்ஸ் ஆக்ட். 4வது வந்து லிமிட்டேஷன். லிமிட்டேஷன் ஆக்ட் தான் முக்கியம். லிமிட்டேஷன் ஆக்ட்னா யாரா இருந்தாலும் சொல்லிட்டா உடனே குடுத்துடணும். அவங்களுடைய சொத்து. ஆமா. ம். இந்த அறக்கட்டளைக்கு இது உங்க முன்னோர்கள் விட்டு சென்றதுன்னு. ம். சரி இந்த இந்த எங்களுடைய முன்னோர்கள், செல்வந்தர்கள், முன்னாடி அரசரா இருந்தவங்க அவங்கவங்கலாம் வந்து இந்த சொத்துக்களை வந்து ஏழை குழந்தைகள் படிக்கணும்னு எழுதி வச்சுட்டு போனது தான் நான் ஒண்ணா சேர்த்தேன். ம். அதுல வந்து ஒரு சட்டத்தினுடைய சரத்து என்னன்னா, யாராவது வன்னியர் பேர்ல அறக்கட்டளை ஆரம்பித்தாலோ, ம். பொதுமக்கள் இருந்து வசூல் பண்ணி வன்னியர்கிட்ட ம். வசூல் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த அறக்கட்டளைலாம் இதுல வரும்னா, ம். இது வந்து 58வது அறக்கட்டளை. ம். ராமதாஸ் வச்சுக்கிது. அந்த அறக்கட்டளை வந்து என்ன பண்ணிட்டாரு, வன்னியர் கல்வி அறக்கட்டளைய அப்படி ம். போர்டு எடுத்துட்டு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாத்திக்கினார். இந்த மாதிரி ஒரு ஃப்ராட, இந்த மாதிரி ஒரு சத்தியம் சொல்லி ஏமாத்துறவன இந்த மக்கள் எப்படி நம்புறாங்க எனக்கு புரியல. சௌமியா அன்புமணி, அன்புமணி ராமதாஸ் இருவருமே எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கிறாங்க கட்சிக்குள்ள. எதையுமே ராமதாஸ் அவர்கள் கிட்ட கலந்து ஆலோசிப்பது இல்ல. ஏங்க எந்த தகவலும் குடுப்பறதே இல்ல. ராமதாஸ்லாம் ஒரு ஆள் அவங்களுக்கு பாருங்க சௌமியா வந்து பத்திரகாளி. அப்படியே பயப்படுவான் இவன் ராமதாஸும் பயப்படுவான் பொண்டாட்டியும். போய் நேரா வீட்ல பலர் பலர் 2 போட்டுடுச்சுன்னா சரியா போச்சு கதை. நான் சொல்றத கேளு. உங்க வீட்டுக்காரன ஒழுங்கா இருக்க சொல்லி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாரி? நாங்க வளரணும், நாங்க தான் மேல வரணும். இப்ப என்ன இருக்குது உனக்கு? சொல்லி வை அப்படின்னு சொல்லி சரஸ்வதி 2 போட்டு தானே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு வந்தாங்க. மயக்கம் உடம்பு சரியில்லாம அவர முதல்ல. இப்போ போனாலும் அதே தான் பயந்து கிடுகிடுன்னு ஆடுவாரு. இல்ல இது நம்ம பொது வெளியில ஆதாரம் இல்லாம எப்படி ஏங்க பேசி ஆதாரம் என்கிட்ட இருக்குதுங்க. அவங்க உள்ள அடிச்சு மூக்குலாம் ரத்தம் ஒழுவி தூக்கின்னு வந்ததெல்லாம் இருக்குது. நீங்க வேற. நான் இல்லன்னா சொல்லுவேன். நான் இத விட நெறைய பேசியிருக்கிறேன். நான் உண்மைய பேசுறேன். எனக்கு என்ன இருக்குது? மற்றவங்கலாம் பேச மாட்டாங்க. அடி பிரச்சனை வரும், ஆள் வரும். இப்பதான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாரு? என்கிட்ட இருக்கிற ஆள அனுப்பி உன்ன கொன்னுடுவோன்ற மாரி கூலிப்பட அன்புமணி. ராமதாஸ் என்கிட்ட இருக்கிற ஆள அனுப்பி நான் எவ்வளோ பெரிய ஆளு.
நான் அனுப்பி உன்னை காலி பண்ணுறேன். அப்பனும் பிள்ளைங்க அப்படி ஆயிடுது. ஏன்னா அந்த அந்த காலத்தில் இந்த மன்னர்கள்லாம் இருக்கும்போது அப்போ வந்து அப்போ புள்ள வந்து அப்பனை அடிச்சுட்டு அவன் மந்திரி இது ஆகலை. அது மாதிரி தான் இது வந்து போதை ஆயிடுது. பண பிரச்சனை. பணம் வந்து எங்கே இருக்குது? இவர்கிட்ட இருக்கிறது இவர் வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிறது அவர் வச்சுக்கிறாரு. இதில் சுசீலான்றவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. முதல்ல அன்னைக்கு ப்ரெஸ் மீட் என்ன வச்சாங்க? ஆசிரியர்கள் இருக்கு இல்லைங்களா, கல்வித்துறைக்கு, பள்ளி கல்விக்கு 10,000 கோடி ரூபாய் நீங்கள் இது பண்ணி பண்ணுறீங்க. இது வந்து அதை பற்றி தான் பேட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கவரை கிழிக்கிறாரு தனியாக, சீல் வச்ச கவர். அது யார் எழுதி எங்கேருந்து வந்தது? அவரால் வந்து ஒரு சின்ன இது அப்படியே படிக்க முடியாது. ஒரு 2 பேஜ் உள்ளதை ஒரு 7-8 பேஜுக்கு ஒரு 4 லைனுக்கு பெருசாக பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கு கொண்டு வந்து கொடுத்தவனும் மாற்றவனும் வெளியே நிற்க வச்சிட்டாங்க. அன்பழகன்ற ஒருத்தர் தலைமை நிலை செயலாளர் அங்கே இருப்பா மாதிரி, அவரு ஜெயராஜின்னு ஒருத்தருக்கா மாவட்ட செயலாளர், நீங்களாம் வெளியே போங்கன்ட்டு ப்ரெஸ் இது கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாது இதெல்லாம். அது வந்தது வந்து வாசித்து சொல்லிட்டாரு, அன்புமணியை நீக்கிறேன், நான் தான் தலைவர். இப்போ ஏன்னா இப்போ அமித்ஷா வரும்போது உங்கள் கூட்டணியில் சார் நான் தான் கையெழுத்து போட்டேன், நான் மூத்த தலைவர், எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நின்று ஜெயிச்ச பிறகு என்ன சொல்லுவார்? எடப்பாடி இருப்பா, நான் சாவ போகிற காலத்தில் இருக்கிறேன், அந்த இவர் இருக்கிறார் இப்போ வந்து நயினார் நாகேந்திரன், தம்பி உனக்கு வயசுக்குதே, நான் கொஞ்ச நாளைக்கு முதலமைச்சராக இருந்துட்டு சேர்த்துறேன்றதுக்காக தான் கேட்குறாரு. வேற என்ன ஆசை யாரை விட்டுது? இப்போ கட்சிக்கு தலைவரே வரமாட்டேன் சார். அவங்களுக்கு இப்ப பாமகவோட ஓட் பேங்க் என்னன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது முதலமைச்சராலாம் போய் கேட்க முடியுமா? இல்ல வயசுல மூத்தவர் 10 வயசுல மூத்தவர்னா எப்படி சார் கொடுத்துருவாங்க? அந்த கட்சியோட ஓட் பேங்க் என்ன அதை பார்த்து தானே? அதெல்லாம் யார் சொன்னது? அதிமுக ஒரு மாபெரும் கட்சியா இருக்கு. இன்னைக்கு ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கலாம், அதுக்காக அந்த கட்சியை விட்டுட்டு நீங்க இறக்கிட்டு நீங்க இவரை உட்கார எடப்பாடி வந்து மும்முன்னா வந்து அவங்க காலில் விடாதால ராம்தாஸ் கல் எத்தனை தடவை வந்திருக்க மாதிரி அவன் பொண்டாட்டி அவனும் போய் சேரும். இப்ப எடப்பாடி அவர்கள் இப்ப என்ன, இப்ப மட்டும் என்ன, நீங்க வந்து வெளியில வந்து இந்த ஓட்டு இருக்கிறதெல்லாம் வேற, தனிப்பட்ட முறையில் இருக்கிறதெல்லாம் வேற. சரி, இப்போ வந்து அவரு எதுக்கு போனாரு பிஜேபிக்கு? எதுக்கு பிஜேபி இவரு போனாரு? அதாவது இவங்க கட்சிகளை நடக்கிற மாதிரி அதிமுகல அப்படி முடிவெடுத்துற முடியாது. எல்லாமே சட்ட சிக்கல்ல போய் இரட்டை இலை சின்னமே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல இருக்கு. அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்கள் தன்னிச்சையா செயல்பட முடியாது. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க 3 பேரும் நிறைய இருக்குது தம்பி, இல்ல இது வரல. பிஜேபி நடந்த மாநிலங்கள்ல ஒரு சின்ன மாநில கட்சியை கூட்டு வந்து கூட்டணி வச்சு அவங்க கூட ஜெயிச்சு அவங்கள முதலமைச்சராகிட்டு அப்புறம் கட்சியை ஒன்னா சேர்த்து மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வேலை தான் நடக்கும். நான் உன் கட்சியை கூட சேர்த்துறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சாவு போகிற காலத்தில் முதலமைச்சராக இருந்து சாவணும், பட்டியலில் நானும் வரணும். அவர் முதல்ல சொன்னார், கிராமத்திலே ஒரு 25 இளைஞரை கொடுங்க, உங்களில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகுறேன்னு. யாரை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் நிற்க வச்சாரு? அன்புமணி தான். அவர் தேர்ந்த இளைஞர் அவர் தான். ஸோ 2016 நடந்தது. ஸோ இது மாதிரி வந்து முன்னுக்கு ஏன் நீங்கள் பேசுறீங்க அப்படிலாம்? இப்போ அவர் நீக்குவார்னு நினச்சிங்களா? இல்லை வந்து சௌமியா எதிர்கொள்ள முடியுமா அவங்களால? இங்கே வச்சிருக்கான், வீடு வாங்கியிருக்கான், என்னங்க எவனும் வேலைக்கே போனது இல்லைங்க. இந்த அன்புமணி வந்து என்ன பண்ண, எம்பிபிஎஸ் முடிச்சிட்ட உடனே நல்லாம்ன்ற ஊர் பெருமுக்கல் பக்கத்தில், அப்போ அவன் முடிச்ச உடனே எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே எவ்வளோ ரூபாய்? 800 ரூபாய்க்கு அங்கே வேலைக்கு பார்த்த மாதிரி. அந்த பெருமுக்கள் இருக்க ஜல்லி உடைக்கிற இதுலேருந்து அடிபட்டு வந்தவங்களுக்கு டிங்சர் ஓட்டுறது, அது கூட யாராவது வச்சு இதுதான். இப்படியாப்பட்ட ஆளுக்கு வந்து இன்னும் நீ வேலை பார்த்த, இன்னும் பிஸ்னஸ் பண்ண, இத்தனை கோடி வச்சிருக்கிற. ராம்தாஸ் அதை விட ஒன்றும் அக்கப்போரு. 78 வரலும் 1 சென்ட் நிலம் கிடையாது. இந்த காந்தியும் சரி, அந்த அன்புமணி, கவிதாலாம் எங்கள் வாடகை வீட்டில் பிறந்தவங்க தானுங்க. அவங்க வந்து இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறாங்க. நீ என்ன வேலை பார்த்தேன்? அவர் ஒரு இதில் கொடுத்தார், 1.5 ஏக்கர் வச்சுருந்தேன், அது கூட லீஸுக்கு வாங்கி பயிர் வச்சேன், தேக்கு மரம் 3 வருஷத்தில் 25 லட்சம் அந்த காலத்தில் வந்து தான். இதெல்லாம் நம்ம கேட்குறோம், சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ராமதாஸ் வந்து இவ்வளோ நாள் அன்புமணிக்கு ஒரு கோயா பால்ஸ். அன்புமணி மாதிரி யாரும் கிடையாது, இவரோட பேசி ஜெயிக்க முடியுமா? மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் ஃபெலோ யார்? ஸ்டாலின். அவர்கிட்ட போய் பேச முடியுமா? அவரும் உடனே ஒரு அப்பன்னு சொல்லிட்டு முத்தமிழ் மன்றத்தில் போய் உக்காந்துன்னு சேரை போட்டு பத்திரிகையாளர்களை எதிர்பார்த்துக்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேன், இங்கே யாரும் பேச வர மாட்டுறாங்க, எங்கட பேச முடியுமா? செங்கோட்டையை நீ பேச முடியுமா அப்படின்னா, அவர் செங்கோட்டையை மைக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டார்? அப்போ அன்புமணி மேலே நிறைய கேஸ் இருக்குது, அந்த தம்பி அந்த கேஸ்லாம் முடிச்சுட்டு வரட்டும், நான் வந்து நேராக பேசுகிறேன் அப்படின்னு. அப்படியே அதோட கப்சிப்பு. இவங்க வந்து எது வேணாலும் அழையா விருந்தாளியா இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, நேராக வந்து மீட்டிங் போட்டு நடக்குது. சிஎம் கான்ஃபரன்ஸ் உள்ளே வர
யாரையும் கேட்காம அழைப்பு இல்லாமல உள்ள வந்து கலாட்டா பண்றேன். அன்புமணி பண்ணனா இல்லையா? இங்கேருந்து போறீங்க. நான் மட்டும் தனியா ஒரே ஆளு. யாரு மோடி கிட்ட போராட்டம் பண்ண அப்படி அதெல்லாம் சொன்னேன். இது மாரி எவனா சிரிப்பாரா? கொஞ்சம் அரசியல்ல கொஞ்சம் கூட தெரியாதவன் கூட, அரசியல் அறிவே இல்லாதவன் கூட செய்ய மாட்டான். நன்றி சார். நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசு துணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.